Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் உயர்நீதிமன்ற பதிவாளரிடமிருந்து மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கை வழக்கு ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை நகை திருட்டு புகார் தொடர்பாக விசாரிப்பதற்காக தனிப்படை போலீசார் அழைத்துச் சென்று கொடூரமாக தாக்கியதில் மரணமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தனிப்படை காவலர்கள் 5 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்த நிலையில் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. பின்னர் அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்குடன் அஜித்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட திருட்டு வழக்கையும் சிபிஐ விசாரித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அடுத்து அஜித்குமார் வழக்கை விசாரிக்கும் விசாரணை அதிகாரியாக சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டார். பின்னர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ தனி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய நிலையில் டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் இன்று மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு பதிவாளரை சந்தித்து அஜித்குமார் வழக்கு தொடர்பான வழக்கு ஆவணங்கள், சிசிடிவி கேமரா பதிவுகள் அடங்கிய டிரைவ் மற்றும் சம்பவ இடங்களில் சேகரிக்கப்பட்ட தடயங்களை கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டனர்.